பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு வந்து இந்த குழந்தை அழுதுது அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கறதோ இல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதோ இல்ல வெளியில அழைச்சிட்டு போய் ஒரு பீட்சா வாங்கி கொடுக்கறதோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிடுறாங்க. அதே பேரண்ட்ஸ் வந்து நீ ஏன் ஒழுங்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டே, நீ ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டே, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த சைல்டு மேல கம்ப்ளைண்டும் பண்றாங்க. என்ன வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அவங்க ஃபுட்டுன்னு நினைச்சு அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறது வந்து அந்த பிள்ளைய வந்து சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா ஆக்சுவலா அந்த பிள்ளைய வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. பிரெயினை ஹாப்பியா வச்சுக்கிற மாதிரி எதுவுமே நம்ம கொடுக்கல. வேற அந்த பிரெயின்ல வந்து கெமிக்கல் இம்பேலன்ஸ் பண்ற மாதிரி பெப்சியோ சால்ட் போட்டு வர்த்தே இல்லாத ஜங்க வந்து ஃபுட்டா கொடுத்துறோம். அதனால அது சைல்ட வந்து ஹர்ட் பண்ணிடுது. சைல்டோட பிரெயின் வந்து ஹாப்பியா இல்லன்ற போது அவங்க எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்க முடியும், அவங்க எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ அவங்க பிள்ளைங்க நல்லா வந்து படிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு நல்ல டயட் கொடுக்கும். ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலா ஹெல்த்ல இருந்து அவங்கள வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்க பிரெயின் தானா வந்து நல்ல ஹெல்தியா வரும். அவங்க பிரெயின் நல்ல தானா ஹெல்தியா இருக்கும் போது நல்லா போக்கஸ் பண்ணி கண்டிப்பா நல்லா அவங்களால படிக்க முடியும்.